Hi friends, welcome to kolkata tamizhachi. நாங்கள் ஹாப்ரான்ற இடத்துல இருக்கோம் வெஸ்ட் பெங்காலில். இங்கே வந்து சயின்ஸ் மில்லினியம் பார்க் அப்படின்ட்டு ஒரு பார்க் இருக்குது. அதுக்கு வந்து 20 rupees ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பார்க்குக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வெஸ்ட் பெங்காலில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சின்ன சின்ன பார்க் இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி 10 rupees 20 rupees வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விடுற மாதிரி நிறைய பார்க் இருக்கும். இந்த 10 rupees 20 rupees பார்க்லலாம் கொஞ்சம் நிறைய ரைடு அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன், சூடாக சமோசா பொரித்து எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். போயிட்டு அங்கே பார்க் எப்படி இருக்குது, அங்கே என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், சமோசா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஆயிலும் சூடாகிட்ருக்கு. அப்படியே பொரித்து எடுத்துகிட்டு கிளம்பலாம். இப்போ நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஒரு டோட்டோ பிடிச்சி போவோம். இப்போ வருது பார்த்திங்களா, இந்த மாதிரியான டோட்டோ தான். வானம்லாம் வந்து அப்படியே இருட்டிக்கிட்டு வருது, மழை வர மாதிரி. சரி, அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், துர்கை பூஜைக்கான செலெல்லாம் இங்கே தான் செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு டோட்டோ பிடிக்கணும். உட்காருப்போ, ஓடு. இந்த டோட்டோவில் தான் நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்குக்கு வந்துட்டோம். இப்போவே தூரல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பசங்களுக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்றதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய ரைடு இருக்குது. அதுக்கு என்னென்ன ரேட்டு, டிக்கெட்டோட ரேட் என்னென்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய ரைடு இருக்குது. சிலதெல்லாம் இப்போ ஒர்க் ஆகலை. அடல்ட்டுக்கு 30 ரூபா, குழந்தைங்களுக்கு 20 rupees கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்கோம். இப்போ உள்ளே போகிறோம். இதுதான் இருக்குது. உள்ளே என்ட்ரானோடனே இந்த மாதிரி நிறைய மரங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இது வந்து 3D ஷோக்கான இடம். இது இங்கே வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். அது இருக்குது இங்கே. ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு மியூசியம் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிவி அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. 15 rupees உள்ளே வந்து பேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கணும். எல்லாருக்கும் 15 ரூபா தான் இல்லைங்க டிக்கெட்டு. பிஞ்சஸ் தானே இது, க்யூட்டாக இருக்கு. எப்படி உள்ளேயே படுத்துட்டு இருக்கு பாரு. எங்க இருக்கு முட்டை? இது சின்ன குருவி குட்டி. இது எங்கே முட்டையிட்டுருக்கு, ஆனால் கூண்டெல்லாம் கட்டி வச்சுருக்கு இதுக்குள்ளெல்லாம். முட்டை கேமராவில் தெரியுமா? உள்ளெல்லாம் படுத்துருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு க்யூட்டாக. உள்ளே வந்ததுக்கப்புறம் பிஞ்சஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன குருவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 குருவி வந்து போட்டு கூண்டில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம 30 rupees கொடுத்து என்ட்ரி டிக்கெட் எடுத்திருக்கோம். உள்ளே வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு 15 rupees பர் ஹெட் கொடுத்துருக்கோம். பட் அந்த 15 rupees வர்த்துன்னு தான் நான் சொல்வேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம மனசே அப்படியே ரிலாக்ஸாக ஆன மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருக்குங்க இங்கே வர்றது. ஏன் இந்த சத்தம் கேட்குதுன்னா வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால ரொம்ப சவுண்டாக இருக்குது. நாங்கள் மழைக்கு இது உள்ளே வந்தது, இதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, மழையில் இருந்தும் கொஞ்சம் தப்பிச்ச மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து ரேபிட்லாம் இருக்குது. ரேபிட்டு, இங்கே வந்து நிறைய புறா. இது என்ன பறவைனே தெரியல, ஆனால் மயில் மாதிரி இருக்குது ரெக்கெல்லாம், ஆனால் பிளாக் கலரில் இருக்குது. இங்கே கூட ஒரு ரேபிட் இருக்கு. நாங்கள் வந்த நேரம் சரியான மழை வந்துருச்சு. அப்படியே கொடை பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. என்னென்ன சுற்றி பார்க்க முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். வா போலாம்.
போட்டிங் கூட இருக்குது, பட் இப்போ இருக்கா என்னன்னு தெரில. போட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் உள்ளேயே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த கடைகளில் வந்து எல்லா பொருளுமே எம்ஆர்பியை விட ஒரு 2 rupees 3 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓ, இங்கே அக்வேரியமும் இருக்குது, அதையும் உள்ளே போய் பார்க்கலாம் வா. இரு ஒரு நிமிஷம் நில்லு. ஸோ இதுதான் அக்வேரியம். இப்போ டிக்கெட் எடுக்க போகிறோம். இது வந்து 30 ரூபா போட்டிருக்காங்க, கொஞ்சம் அதிகம் தான். ஐ திங்க் குழந்தைங்களுக்கு 5 ரூபா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடல்ட்டுக்கு வந்து 30 ரூபா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் டிக்கெட் எடுத்துட்டு. எங்கள் 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்கோம். 2 பாப்பாவுக்கும் சேர்த்து 30 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்திருக்கோம். ரொம்ப அதிகங்க. சும்மா கொஞ்சம் ஃபிஷ் இருக்குது, அது உள்ளே பார்க்குறதுக்கு 30 ரூபா சொல்கிறாங்க. இது கொய் ஃபிஷ் தானே? இது ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். ஃபிஷ் மாதிரி ஏதோ ஒரு ஃபிஷ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. 30 ரூபாய்லாம் ஓவர் தான் இந்த ஃபிஷ்ஷுக்கு. மழை பெய்யறதுக்கு நமக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் மேலே தண்ணி படாதுன்ட்டு அப்படியே இதுக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் தானே, சரி அதனால அப்படியே பார்க்க வேண்டியது. அவ்வளோதான், இங்கெல்லாம் காலியாக இருக்குது, எதுவும் இல்லை. ஏன்னா நனையாமலும் இருப்பாள். இந்த ரைடெல்லாம் நம்ம ஃப்ரீ தான். 30 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே சுற்றி விடணும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட்குள்ளேயே இதெல்லாம் வந்துடும். இந்த ஃபிஷ் இருந்த அக்வேரியம், அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் இருந்த இடம்லாம் தான் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையில் கூட எங்கள் பாப்பா விளையாடிட்டுருக்கா. எடுத்து 30 ரூபாய்க்கு இது விளையாடுறது வறுத்து தான். நிறைய ரைடு, நிறைய இந்த ஸ்லைடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்விங்கு எல்லாமே இருக்குது. நல்லா மழை பெய்யுது, மின்னல் இடி எல்லாம் இருக்குது. அப்போ கூட எங்கள் பசங்க அந்த விளையாடுறத மட்டும் நிறுத்தவே மாட்டுறாங்க. எடுங்க ஆளுக்கு ஒன்று. மழைக்கு இதமா சமோசா, அதுவும் வீட்டில் செஞ்ச சமோசா.
சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. சரி, அதனால 1-2 ரைடு போனோம். அப்புறம் வந்து மீன், அதுக்கப்புறம் வந்து பறவை அதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, சமோசாவும் சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். நாங்கள் எது ரைடும் போல அம்மா போய் சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் போனோம், போக முடியல மழையில். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சந்திக்கிறேன். பாய்.